நிலைத்த வருமானம், அதே போல அந்த பொருளாதாரத்துல நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமை. எப்பவுமே பொருளாதாரம் குறையாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவா ஓம் நம சிவாய அப்படிங்கிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நமசிவாய அத நம்ம ஓம் சேர்த்துதான் எழுதணும். இந்த ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை ஒண்ணு மனசுல நீங்க சொல்லணும். வெளியில கேட்காம மனசுல நீங்க சொல்லணும். அல்லது எழுதணும். 108 முறை எழுதணும். இப்ப இந்த 2 முறைகளுமே ரொம்ப சிறப்பானது. இது 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க வாழ்நாள் முழுக்க செய்யணும். வாழ்நாள் முழுக்க செய்யும்போது தான் இந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார விஷயத்துல இருக்கிற இந்த துன்பங்கள் எல்லாம் மறையும். முதல்ல இத நீங்க செய்யணும். அடுத்து பசுமாடுகளுக்கு உணவாக நீங்க பச்சரிசி தவிடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது கிடைக்கும் நமக்கு. இந்த பச்சரிசி தவிட நம்ம வாங்கி பசுமாடுங்களுக்கு அகத்திக்கீரையோட சேர்த்து முடிஞ்சால், ஏன்னா கீரை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது நகர்ப்புறங்கள்ல. அப்போ இந்த தவிடு அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடியது. இந்த பச்சரிசி தவிட நீங்க வாங்கி பசுமாடுங்களுக்கு 9 தினங்களுக்கு கீரையோட சேர்த்து கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்ல இந்த தவிட மட்டும் 9 நாளுக்கு உங்க கையால கொண்டி நீங்க குடுத்துட்டு வாங்க. மீதி இருக்கிறத மொத்தமா நீங்க குடுத்துடலாம். 9 நாளுக்கு மட்டும் நீங்க உங்க கையால குடுங்க.